இது சண்டே ஸ்பெஷலாக டேஸ்டியான சிக்கன் தொக்கு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்க சிக்கனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போது சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து சிக்கன் தொக்குக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் மசாலா விட இந்த 65 மசாலா சிக்கன் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் தொக்கு. இந்தளவு சைஸ் தேங்காவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் கசகசாவை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அதிகமாக தேங்காய் சேர்க்க தேவையில்ல. நம்ம தொக்கு செய்கிறதுனால கம்மியாக தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக இப்போ வெந்து சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகவும் அடுப்புலேருந்து இறக்கலாம். கொத்தமல்லி தூவி சூப்பரான சிக்கன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரி சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.